ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி நம்ம 2023 தமிழில் வெளியான 1000 பொற்காசுகள் படத்தோட திரை விமர்சனம் பற்றி தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த படத்தை ரவி முருகையா அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. காஸ்டிங் பொறுத்த வரைக்கும் விதார்த், ஜார்ஜ் மரியன், அருந்ததி நாயர் மற்றும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் எடுத்த உடனே கதாபாத்திரமாக ஒரு மாமா வந்து காட்டுறாங்க. ஹீரோக்கு மாமா வந்து காமிக்கிறாங்க. மாமாவாக வந்து பார்த்தா சரவணன் இருக்கார் பாரதி, அவர் தான் நடிச்சிருக்காரு. அவர் வந்து டே ஃபுல்லாக வந்து சாப்பிட்டு தூங்கிட்டு இதான் வந்து முழு வேலையாக வச்சுருக்காரு. எந்த வேலைக்கும் வந்து போக மாட்டார். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஒரு தப்பு பண்ணிவிட்டு அவங்க அம்மா வந்து மாமா வீட்டுக்கு வந்து அனுப்பி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் மாமா மற்றும் ஹீரோக்கு உள்ள எந்த மாதிரி நடக்குது, அவங்களுக்கான ஃபன்னி மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா போயிட்டு இருக்கும். ஒரு கட்டத்தில் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, ஊர் பொதுமக்கள் எல்லாருக்குமே கவர்மெண்ட் ஷாப்பில் பாத்ரூம் வந்து கட்டி கொடுப்பாங்க. நீங்கள் வந்து பாத்ரூம் கட்டி தந்தால் 12 ரூபா வந்து வாங்கிட்டு போயிடலாம். அந்த மாதிரி எல்லாருமே ஓனாக பாத்ரூம் கட்டி கவர்மெண்ட் ஷாப்பில் 12 ரூபா வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. பட் நம்ம மாமா இருக்கார் பாருங்க, ஹீரோட மாமா, அவர் மட்டும் என்ன பண்ணுவோன்னா, பாத்ரூம் கட்டுறது காரணத்தால் இன்னொருத்தர் இருப்பாங்க பக்கத்து வீட்டு பாத்ரூமில் ஃபோட்டோ எடுத்து 12 ரூபா வாங்கிடுவார். அந்த நபருக்கு 12 ரூபா அந்த அமௌண்ட் வந்து போகுது. அவர் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. ஒரு சமயத்தில் வந்து பார்த்தா நானே பாத்ரூம் கட்டி 12,000 குத்துற மாரி வந்து ஒப்புக்கொள்வார். அதுக்கப்புறம் அவங்க பாத்ரூம் ரெடி பண்ணுறது 2 பேர் அரேஞ்ச் பண்ணுவாங்க அந்த பள்ளந்தோட்டத்தில். அப்போ அந்த பள்ளந்தோட்டத்தில் ஒரு புதையில வந்து கிடைக்குது. அந்த புதையில 3 பேர் பார்க்குறாங்க. அந்த 3 பேருக்குள்ளே பங்கு பிரிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த புதையில எத்தனை பேர்கிட்ட வந்து போகுது, எத்தனை பேர் வந்து பார்த்தா அந்த பங்குக்கு வராங்க, இதான் மொத்த ஸ்டோரியை வந்து கொண்டு போயிருக்காங்க. கடைசியாக அந்த புதையில வந்து ஹீரோ கடிச்சா இல்லையா, இதான் வந்து ஃபுல் ஒன்லைன் ஸ்டோரியை கொண்டு போயிருக்காங்க. ஓகே, கதையை பொறுத்த வரைக்கும் முழுக்க அந்த கிஃப்ட் இருக்குது பாருங்கள். புதையல் ஒரு 1000 பொற்காசு இருக்கும். அந்த 1000 பொற்காசு வச்சு அந்த கதையை ஃபுல்லாக வந்து பார்த்தா மூவ் ஆகுது. இதுக்கு நடுவில் கண்டிப்பாக வந்து பார்த்தா லாட் ஆஃப் ஃபன் இருக்குது, லவ் இருக்குது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான மொமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தா ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு குட் மூவினே வந்து சொல்லலாம். ஏன்னா காமெடியை பொறுத்த வரைக்கும் நிறைய காமெடியேட்டரை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. நிறைய காமெடி வந்து பார்த்தா சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படத்தோட மைனஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், மியூசிக்கும் கொஞ்சம் லோவாக தான் இருந்துச்சு. மற்றபடி படத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா கொண்டு போயிருக்காங்க. ஒரு லோ பட்ஜெட் மூலம் ஒரு சூப்பரான மூவினே வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்தா அந்த ஒவ்வொரு தரையுமே ஒவ்வொருத்தராக வந்து பார்த்தா மாறிட்டே இருக்கும். இப்போ 3 பேர் பங்கு இருக்குன்னு, அதுக்கப்புறம் 5 பேராமாகும், அது 10 பேராமாகும். இந்த மாதிரி அந்த பொற்காசுக்கு நிறைய பேர் பங்கு போடுவாங்க. கடைசியாக எத்தனை பேர் பங்கு போட்டாங்க, எப்படி போச்சு, இதை பற்றி ஃபுல்லாக தான் கதையை வந்து கொண்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு போர் அடிக்காமல் ஒரு நல்ல ஸ்டோரி வந்து சொல்லலாம். எல்லாருமே நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்தா கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பிடிக்கும். மறக்காமல் இந்த படம் பார்த்தோன்னா இந்த கமெண்ட்ஸ் ரிவ்யூ நீங்கள் வந்து தெரியப்படுத்துங்க. உங்கள் படம் ஓடி இருந்துச்சு, நல்லா சாலை எடுத்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் வந்து தெரிவிங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, கண்டிப்பாக ஒரு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள்.